சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பார்த்தா தமிழை ஸ்கேன் பண்றதுக்காக கூட்டிட்டு போக வசந்தி வர்றாங்க. என்னடி இந்த பக்கம் அப்படின்னு அப்பத்தா கேட்கவும், அது ஒண்ணும் இல்லம்மா, தமிழுக்கு ஸ்கேனிங் பண்றதுக்கான டைம் வந்துருச்சு, அதனாலதான் கூட்டிட்டு போக வந்தேன் அப்படின்னு வசந்தி சொல்லவும், சரி நானும் வாரண்டி அப்படின்னு அப்பத்தா அப்புறம் நம்ம வசந்தி தமிழ் 3 பேரும் கிளம்பி ஸ்கேன் பண்றதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. போய்கிட்டு இருக்கும் போதே தமிழ் அப்பத்தா கிட்ட பேசுறாங்க. என்னடி என்கிட்ட பேசி ஏதாவது சமாளிக்கலாம் நினைக்காத, நீ பண்ணது தப்பு தானே அப்படின்னு அப்பத்தாவும் தமிழ் கூட சண்டை போட்டுக்கிட்டே வர்றாங்க. 2 பேத்துக்கு நடுவுல ஒரு விவாதம் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் 3 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. தமிழை ஸ்கேன் பண்ற ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அப்பத்தாவும் வசந்தியும் நின்று பாக்குறாங்க. டாக்டர் தமிழை ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. டாக்டர் முகத்துல அவ்வளவு சந்தோஷம். தமிழ் தன்னோட குழந்தைய பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. இந்த நேரத்துல அவர் இருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு உள்ள மனசுக்குள்ள கலக்கமாவே இருக்கு. இங்க தமிழ் ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு வெளியே போறாங்க. அப்பத்தா வசந்தி எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் வெளியே போனதுக்கு அப்புறம் டாக்டர் சொல்றாங்க, ஏமா இந்த மாதிரி உங்க பேத்தி வயித்துல வளருது 2 குழந்தைமா, உங்க பேத்தி இப்போ 2 குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கா அப்படின்னு டாக்டர் சொல்லவும், இதை கேட்டுட்டு வசந்தியும் அப்பத்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த ஏலக்காத்தானும் கருப்பும் தான் இப்போ எங்க வீட்டுக்கு இப்படி ஒரு வாரிசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அப்பத்தா ரொம்ப சாமியை நினைச்சும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. சரிங்கம்மா, நீங்க எனக்கு ஒரு விஷயம் உதவி பண்ணணும் அப்படின்னு அப்பத்தா கேட்கவும், என்னம்மா சொல்லுங்க அப்படின்னு டாக்டர் கேக்குறாங்க. இந்த மாதிரி என் பேத்திக்கு 2 குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற விஷயத்த என் பேத்திக்கிட்ட சொல்லாதீங்க, அவளுக்கு 1 குழந்தை பிறக்கட்டும் அப்படின்ற மாதிரியே இருக்கட்டும், அவளுக்கு 2 குழந்தை அப்படின்ற விஷயத்த என் பேத்திக்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு டாக்டர் கிட்ட அப்பத்தா சொல்றாங்க. டாக்டர் சொல்றாங்க, ஏமா ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கவும், இப்போ என் பேரனும் பேத்தியும் விவாகரத்து வரையும் போயிட்டாங்க, இந்த குழந்தைங்களை வச்சுதான் நான் 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு சொன்னதும், சரிங்கம்மா நான் இங்க சொல்றதுக்காக நான் ஒத்துக்கிறேன், நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராம நீங்க தான் பாத்துக்கறணும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் ஷாக்கா பாக்குறாங்க, என்ன இந்த அம்மா இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நம்ம வசந்தி அப்பத்தா கிட்ட கேக்குறாங்க, ஏமா ஏமா இப்படி சொல்றீங்க, தமிழுக்கு தெரியக்கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு வசந்தி கேட்கவும், இப்பதானடி சொன்னேன், இந்த குழந்தைகளை வச்சுதான் 2 பேரையும் ஒண்ணு சேர்க்க முடியும், 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்காங்க, 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னா இந்த குழந்தைங்களாலதான் முடியும், நான் சொல்றத நீயும் கேளு, நீயும் உளறி கிளறி வச்சுப்படாத அப்படின்னு அப்பத்தா வசந்தி கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஸ்கேனிங்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பி போறாங்க. தமிழ் முகத்துல ரொம்ப சோகம் தெரியுது. அப்பத்தா கேக்குறாங்க, என்னடி வயித்துல வளர்ற உன் பிள்ளைய பாத்திருக்க, இப்படி உம்மோட மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு வர, என்ன உனக்கு குறை அப்படின்னு அப்பத்தா கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்லாமாச்சி, அவரு போன தடவை ஸ்கேன் எடுக்கும் போது ரொம்ப ஆர்வமா வந்தாரு, தன்னோட குழந்தைய அந்த ஸ்கேன்ல பாக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாராமாச்சி, அது நடக்காம போயிருச்சு, இப்போ அவருக்கு இருந்தும் அவர்னால பார்க்க முடியல, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்காமாச்சி அப்படின்னு தமிழ் சொல்லவும், சரிடி விடு, நீ எங்க நீ தானே அவனை வேணாங்கிற, இப்ப என்னடானா கவலையா இருக்குன்னா என்ன பண்ண சொல்ற அப்படின்னு அப்பத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சரி தமிழே, பார்த்து கவனமா இரு, நான் கிளம்ப